நடத்துகிறது. உங்களை காணவும் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிக்கவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், யாரும் புகைப்படம் எடுக்க வேண்டாம் என உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இருக்கையிலிருந்து யாரும் எழுந்து புகைப்படம் எடுக்கவோ நிற்கவோ வேண்டாம் என உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களின் அலைபேசியின் ஒலி அளவினை குறைத்து வைத்துக் கொள்ளும்படியும் மீண்டும் ஒரு முறை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கலைத்துறையில் சிறந்து விளங்கும் கலைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் மிக உயரிய விருது கலைமாமணி விருது. அங்கீகாரம், கௌரவம் மட்டுமல்ல, பல அரசின் சலுகைகளையும் இந்த விருது வழங்குகிறது. கலைஞர்களுக்கான வாழ்நாள் அங்கீகாரமாக இந்த விருது பார்க்கப்படுகிறது. அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அவர்களை உலகிற்கு மீண்டும் அடையாளப்படுத்தவும் இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த இனிய விழாவில் சிறப்பு விருதுகள் மற்றும் கலைமாமணி விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும் இந்த இனிய விழாவிற்கு வருகை தர இருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், இயலிசை நாடகமன்ற தலைவர், உறுப்பினர் செயலர், அரசு கூடுதல் தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசின் உயர் அலுவலர்கள் சிறப்பான வரவேற்பை அளிக்கின்றனர். தமிழின் இயல், இசை, நாடகம் என 3 கோள்களையும் பெருமைப்படுத்தும் ஒரு திருவிழா. கலைஞர்களை கொண்டாடுவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா மேடைக்கு வருகை தர இருக்கிறார்கள். இயல், இசை, நாடகம், நாட்டியம், திரைப்படம், இசை நாடகம், கிராமிய கலை, சின்னத்திரை போன்ற கலைத்துறையின் மேம்பாட்டிற்காக சிறப்பான சேவை செய்து வரும் புகழ்மிக்க கலைஞர்களை பாராட்டி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு விருதுகளையும் கலைமாமணி விருதுகளையும் வழங்கி சிறப்பிக்க இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். 2021, 2022, 2023 கலைமாமணி விருதுகள் இந்த விழாவில் மூலம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். இதுவரை கலைமாமணி விருது பெற்றவர்களின் புகைப்படங்கள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இதனையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு வருகிறார்கள். கலைஞர்களுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள். கலைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது. கலைகளை என்றும் போற்றும் அரசாக திராவிட மாடல் அரசு விளங்கி வருகிறது. இன்று அத்தகைய கலைஞர்களுக்கான ஒரு மகத்தான விழாவினை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டின் மகத்தான கலைஞர்களை காணவும் உங்களுக்கான சிறப்பு விருதுகள் கலைமாமணி விருதுகளை வழங்கி சிறப்பிக்கவும் வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். கலைக்கு அன்பரான ஒரு கலைஞரின் மகன், கலைத்துறையின் உண்மையான பாதுகாவலர், திரையில் மட்டும் குறிஞ்சி மலர் அல்ல, குறிஞ்சி மலராக திகழும் நம் அதிசய முதலமைச்சர், நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் கைத்தட்டல்களுடன் மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம்.
என்றுமே மாமன்னன் நம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். விழாவிற்கு வருகை தந்துள்ள அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர், அரசு உயர் அலுவலர்கள் என அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கலைக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து தமிழ் மக்களின் அன்பின் அடையாளமாக சிறப்பு விருதுகளையும் கலைமாமணி விருதுகளையும் பெற வந்துள்ள விருதாளர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த இனிய நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து இயன்றவர்களை எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாடுவோர் கிரிஜா ராமசாமி மாணவியர். மூன்று தமிழையும் போற்றி வளர்க்கும் இயல், இசை, நாடக மன்றத்தின் பணிகள் போற்றத்தக்கது. மாபெரும் பணிகளை நம் கலைஞர்களுக்காக ஆற்றி வரும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவர் திரு வாகை சந்திரசேகர் அவர்களை விழாவில் வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இந்த இனிய விழாவிலே கலைமாமணி விருது பெறுகின்ற விருதாளர்களுக்கும் சிறப்பு பரிசு பெறுகின்றவர்களுக்கும் கேடயம் பெறுகின்றவர்களுக்கும் பரிசுகளை வழங்கி அவர்களை வாழ்த்தி பேருரையாற்ற வருகை தந்திருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களிலேயே முதல் மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி நாயகன், நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களே, அவரின் வெளியிலே முத்தமிழறிஞர் கலைஞருடைய திராவிட இயக்க கொள்கைகளை பின்பற்றி முதல்வரின் வழியிலே தமிழகத்தினுடைய இனம் மொழி காக்க தன்னுடைய பணியை சிவனை செய்து கொண்டிருக்கின்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, தமிழ் வளர்ச்சி செய்தித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய மூப்பே சாமிநாதன் அவர்களே, சுற்றுலா பண்பாடு அறநிலைத்துறை கூடுதல் செயலாளர் கா மணிவாசன் அவர்களே, கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கவிதா ராமு அவர்களே, மன்ற உறுப்பினர் செயலாளர் அருமை சகோதரி விஜயா தாயன்பன் அவர்களே, வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, நம்முடைய கட்சி தலைவர்களே, பெரியோர்களே, கலை உலக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நாடு சிறந்து உயர்ந்து மேல் நோக்கி வளர்ந்து இருக்கிறது என்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் ஒன்றை மிக முக்கியமாக சொல்வார்கள். அது அந்த நாட்டினுடைய கலாச்சாரம், கலைகள், பண்பாடு, அந்த இனம் பேசப்படுகின்ற மொழி, இவை மிக சிறப்பாக அமைந்தால் அந்த நாடு மிக சிறந்த நாடு என்று சொல்வது உண்டு. அந்த வகையிலே பார்த்தால் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையிலே நம்முடைய தமிழ்நாடு கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், வேளாண்மை என்று எல்லா துறையிலும் மிக சிறந்த ஒரு இடத்திலே உயர்த்தி வைத்திருப்பதுதான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள்.
அது மட்டுமல்லாமல் அதோடு சேர்த்து தான் பிறந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மொழியையும் உயர்த்தி இருக்கின்றதனால்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலமாக எடுத்துக்காட்டாக இந்த அரசு செய்கின்ற திட்டங்களை எல்லாம் எங்களுடைய மாநிலங்களிலும் நாங்கள் செய்வோம் என்கின்ற அளவிற்கு இந்தியாவிலே தமிழகத்தின் பெருமையை உயர்த்தி பிடித்திருக்கின்றார். அவர் எல்லா துறைகளுக்கும் செய்திருக்கின்ற நன்மையை போல கலைத்துறையிலும் எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார், எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கிறார். இது 1967 கழக ஆட்சி முதல்வராக வந்தபோது, அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்தபோது, இது கலா சிகாமணி என்று இருந்த இந்த பட்டத்தை கலைமாமணி என்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்து அந்த கலைமாமணி பரிசை தலைவர் கலைஞருக்கு அளித்து பெருமைப்படுத்தினார் அண்ணா அவர்கள். அதுபோல அவர் வழியிலே இன்றைக்கு வரைக்கும் இந்த கலைஞர்களுக்கு, கிராமிய கலைஞர்களுக்கு, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். பல பணிகளுக்கு இடையிலே இந்த கலைஞர்கள் வறுமையில் வாடுகிறார்களே, அவர்களுக்கு மாதந்தோறும் நலிந்த கலைஞர்களுக்கு 1000 ரூபாய் என்று இருந்ததை 3000 உயர்த்தினார் முதல்வர் அவர்கள். அது மட்டுமல்லாமல் அதிகாரிகளை அழைத்து, அமைச்சரை அழைத்து எவ்வளவு மனுக்கள் வந்திருக்கிறது என்று கேட்டார். ஒரு 2000-3000 மனுக்கள் வந்திருக்கிறது. அதில் தேர்வு செய்து 1000 பேருக்கு கொடுப்போம் என்று சொன்ன உடனே அத்தனை பேரையும் சரியான மனுவா என்று பார்த்து அத்தனை பேருக்கும் கொடுங்கள். எவ்வளோ அவங்க கேட்டார். 9 கோடியை கொடுங்கள் என்று உடனடி அந்த கலைஞர்கள் மேல் அவர் வைத்திருக்கின்ற பற்று. அடிக்கடி முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லுவார், என்னுடைய கடுமையான அரசியல் பயணத்திலே, பொது வாழ்க்கையிலே, அரசு பயணத்திலே நான் மகிழ்ச்சியோடு இளைப்பாறுகிறேன் என்றால், நிம்மதியாக இருக்கிறேன் என்றால், இந்த கலைஞர்களெல்லாம் கூடுகின்ற அந்த கலை விழா தான் எனக்கு நிம்மதி என்று அடிக்கடி கலைஞர் சொல்லுவார். அதுபோல இன்றைக்கு 1000 பணிகளுக்கு இடையிலே நீங்கள் இங்கே கலைஞர்களுக்கு மத்தியிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு இது களைப்பாறும் இடமாகவும், ஓய்வெடுக்கின்ற இடமாகவும், மனதிற்கு உங்களுக்கு அமைதி தரும் இடமாகவும் இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதுபோல தலைவர் அவர்கள் உங்களை பற்றி கேட்டபோது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அவருக்கு பொருள் என்றால் அது உழைப்பு, உழைப்பு, உழைப்பு என்றார். அதை இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நாட்டிற்காக, இந்த இடத்திற்காக, இந்த மொழிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். இதில் இந்த விழாவிலே நான் எண்ணி பார்த்தேன். ஒரே ஒரு சிறப்பு, அதை சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். என்ன சிறப்பு என்றால், எல்லா மாநிலத்திலும் எல்லா கலைஞர்களும் இருக்கிறார்கள். எல்லா கலைஞர்களுக்கும் அந்த நாட்டு முதல்வர்கள், அந்த மாநிலத்து முதல்வர்கள் விருதுகள் வழங்குவார்கள். ஆனால் இப்போது இந்த மேடையிலே விருது வழங்குவது முதல்வர் மட்டுமல்ல, துணை முதல்வர் மட்டுமல்ல, 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ்நாடு முழுக்க அவர் மேடை ஏறி நடிக்காத ஊர்களே கிடையாது. நாடகத்தில் நடித்திருக்கிறார், திரைப்படத்தில் நடித்திருக்கிறார், தொலைக்காட்சி தொடரிலே நடித்திருக்கிறார். அவர் நடித்த அந்த தொடரிலே நானும் நடித்திருக்கிறேன் என்ற பெருமை எனக்கு இருக்கிறது. ஆகவே அவர் முதல்வர் மட்டுமல்ல, கலைஞர், கலைஞரின் பிள்ளை கலைஞர். அதே போல நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் சொல்லவே வேண்டாம், எல்லோருக்கும் தெரியும். கதாநாயகனாக பல்வேறு திரைப்படங்களில் நடித்தவர், தயாரிப்பாளர். ஆக 2 கலைஞர்கள், துணை முதல்வர், முதல்வர், கலைஞர், கலைஞர். இந்த கலைஞர்களுக்கு விருது கொடுக்கிற இந்த விழா இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும், உலகத்திலே எங்கேயுமே நடக்காத ஒரு அருமையான பெருமையை இன்றைக்கு கலைமாமணி விருது பெறுகின்ற உங்களுக்கும், இயலிசை நாடக மன்றத்திற்கும் அந்த பெருமையை வழங்கியதற்காகவும் முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தை ஒதுக்கி தந்ததற்காக அவர்களுக்கு நன்றியினையும் வாழ்த்தினையும் சொல்லி அவர்களை மீண்டும் மீண்டும் வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தற்போது விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு இயலிசை நாடகமன்ற தலைவர் அவர்களும், உறுப்பினர் செயலாளர் ஆகியோரும் இணைந்து பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள்.
செம்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பையும் பழமையையும் தொன்மையையும் காத்து தமிழ் கலைகளையும் கலைஞர்களையும் காக்கும் மகத்தான தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்தின் சார்பாக தற்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், தலைவர் மற்றும் உறுப்பினர் செயலர் ஆகியோர் இணைந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். கலைகளை வளர்ப்போம், தமிழ் வளர்ப்போம் எனும் பாரதிதாசன் வரிகளின்படி செயல்படும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த விழாவில் சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சுற்றுலா பண்பாடு அறநிலையங்கள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் விழா குழுவின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. கலை பண்பாட்டுத்துறையின் இயக்குநர் ஆகியோருக்கும் இந்த இனிய விழாவில் தற்போது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. 2021, 22, 23 ஆண்டிற்கான கலைமணி விருதுகள் இந்த இனிய விழாவில் வழங்கப்பட இருக்கின்றன. சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தமிழ் மொழி போல் கலை அனைவருக்கும் பொதுவானது. கலையும் சமூக நீதிக்கான ஒரு முக்கிய கோட்பாடு. சமூக நீதியை கொண்டாடும் ஒரு அரசால் மட்டுமே அனைத்து கலைஞர்களையும் கொண்டாடி அரவணைக்க முடியும். கலைஞர்களை என்றும் அரவணைக்கும் அரசின் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை விழாவில் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் சாமிநாதன் அவர்களே, அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, அண்ணன் சேகர்பாபு அவர்களே, அண்ணன் முத்தரசன் உள்ளிட்ட தோழமை கட்சிகளுடைய தலைவர்களே, இயலிசை நாடக மன்றத்துடைய தலைவர் அண்ணன் திரு வாகை சந்திரசேகர் அவர்களே, உறுப்பினர் செயலர் அக்கா விஜயா தாயன்பன் அவர்களே, வணக்கத்திற்குரிய சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியாராஜன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே, வந்திருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களே, துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, பாரதியார் விருது பெறுகின்ற முனைவர் திரு முருகேச பாண்டியன் அவர்களே, MS சுப்புலட்சுமி அவருடைய பெயரிலான விருதை பெறுகின்ற பத்மபூஷன் டாக்டர் KJ யேசுதாஸ் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, பால சரஸ்வதி விருது பெறுகின்ற பத்மஸ்ரீ முத்து கண்ணம்பால் அவர்களே, அரசனுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மணிவாசன் IAS அவர்களே, கலை மற்றும் பண்பாட்டுத்துறையினுடைய இயக்குனர் திருமதி கவிதா ராமு IAS உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளே, திராவிட இயக்க எழுத்தாளர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய கலைமாமணி விருது பெறுகின்ற கலைஞர்களே, திரையுலக நண்பர்களே, பெரியோர்களே, அவருடைய உற்றார் உறவினர்களே, கழகத்துடைய நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல இங்கே விருது பெறுகின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கைத்தட்டல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே கலைகளையும் கலைஞர்களையும் கொண்டாடுகின்ற ஒரு இயக்கம். தமிழ்நாட்டு மக்களிடையே அரசியல் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த கலையையும் ஒரு கருவியாக பயன்படுத்தியவர்கள் தான் நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள், தமிழ்நாட்டு தலைவர்கள். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆகியோர் நாடகத்துறையிலும் திரைத்துறையிலும் முத்திரை பதித்தவர்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திரைப்படங்களையும் நாடகங்களையும் நடித்திருக்கின்றவர் தான்.
இன்றைக்கு வரைக்கும் இசையையும் நாடகங்களையும் திரைப்படங்களையும் ரசிக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். எனவேதான் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் நடத்துகின்ற அத்தனை நிகழ்ச்சிகளையும் அவருடைய செயல்பாடுகளையும் தொடர்ந்து அவர் ஊக்கப்படுத்தி வருகின்றார். இந்த தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றத்திற்கும் கலைமாமணி விருதிற்கும் முத்தமிழ் கலைஞர் அவர்களுக்கும் இந்த அரங்கத்திற்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. இங்கே அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த சங்கீத நாடக சங்கம் என்று இருந்த இந்த மன்றத்துடைய பெயரை தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் என்று மாற்றி அமைத்தவர் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் என்று பெயர் சூட்டியரும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதேபோல் ஆரம்பத்தில் கலா சிகாமணி என்ற பெயரில் தான் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. அதை கலைஞர் அவர்கள் தான் பெயர் மாற்றம் செய்து கலை மாமணி விருது என்று அறிவித்தார். 1967 ஆண்டு 1967 கலைஞர் அவர்களே இந்த கலைமாமணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டார். அதாவது சிறந்த வசனகர்த்தாவாக அவர் தேர்வு செய்யப்பட்டார். அப்பொழுது அவர் அமைச்சர், முதலமைச்சராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். கலைஞர் அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். இந்த அரங்கத்தில் கலைஞருடைய பெயர் சொல்லப்பட்டதும் அவர் எழுந்து விருது வாங்குவதற்காக மேடை நோக்கி வந்தார். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த விருதை கலைஞர்கிட்ட கொடுக்காம அந்த விருதை அவருடைய கழுத்தில் அவரே போட்டுக்கிட்டார், அந்த மெடலை. பிறகுதான் அந்த மெடலை கலைஞருடைய கழுத்தில் அவர் அணிவித்தார். கலைமாமணி விருது பெறுவதால் கலைஞர் அவர்களுக்கு கிடைத்த பெருமையை தனக்கு கிடைத்த பெருமையாக கொண்டாடினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எழுத்தாளர், நாடக ஆசிரியர், வசனகர்த்தா, பாடலாசிரியர், அரசியல் தலைவர், முதலமைச்சர் என்று கலைஞர் அவர்களுக்கு எத்தனையோ பரிணாமங்கள் இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவருடைய அடையாளமாக கலைஞர் என்ற பெயர் தான் இன்று வரைக்கும் நிலைத்து நீடித்திருக்கின்றது. இங்கே விருதுகளை பெறவிருக்கின்ற கலைஞர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகின்றேன். கலைமாமணி விருதை வாங்குவதால் உங்களுக்கு பெருமை என்று சொல்வதை விட உங்களை போன்ற சிறந்த கலைஞர்களை கொண்டிருப்பதால் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அது பெருமை என்பதை இங்கே நான் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன். 2009 ஆண்டு இதே கலைவாணர் அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில கலைமாமணி விருதுகளை வழங்கிவிட்டு பேசும்பொழுது டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார் இதே மேடையில். நீங்கள் தேசிய விருதுகளை வாங்கலாம், சர்வதேச விருது பெறலாம், ஆனால் எந்த விருதாக இருந்தாலும் ஒரு தாயினுடைய முத்தத்திற்கு அது ஈடாகாது. இந்த கலைமாமணி விருது என்பது அந்த தாயின் முத்தத்திற்கு ஈடானது என்று கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். தாயின் முத்தத்திற்கு நிகரான அந்த கலைமாமணி விருதை தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு தர இருக்கின்றார்கள். நம்முடைய அரசு அமைந்த பிறகு நலிந்த கலைஞர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர உதவித்தொகையை 2000 ரூபாயிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 3000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த மன்றத்திற்காக ஆண்டுதோறும் ஒதுக்கப்பட்டு வந்த நிதி 3 கோடி ரூபாயாக இருந்தது. நம்முடைய அரசு அமைந்த பிறகு அந்த 3 கோடி ரூபாயை வருடத்திற்கு 4 கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் முதலமைச்சர் அவர்கள். அதேபோல் ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகின்றது. அந்த விழாக்கள்ல கலைஞர்களுக்கு, அனைத்து கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கின்ற வகையில நம்முடைய கலைகளை எல்லாம் மீட்டெடுக்கின்ற வகையில இசை சங்கமம், கலை சங்கமம் என கலை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றது. தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து கலை விழாக்கள் நடத்தப்படுகின்றது. சமீபத்தில் தமிழில் சிறப்பான கலை நூல்களை வெளியிடுகின்ற 5 நூலாசிரியர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. எழுத்தாளர்களுக்கு வீடுகள், மறைந்த சிறந்த எழுத்தாளர்களுக்கு மணிமண்டபம் போன்றவற்றை நம்முடைய அரசு தொடர்ந்து உருவாக்கி வருகின்றது. இங்கே வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய ஒரு வேண்டுகோளை வைக்க நான் விரும்புகின்றேன். உங்களுடைய கலைகளை நீங்கள் உங்களோடு நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் வகையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களுக்கு நீங்கள் பயிற்சி அளிக்க வேண்டும், அவங்களுக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும். சோசியல் மீடியாவான யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பக்கங்களில் உங்களுடைய கலைகளை நீங்கள் உலகறிய செய்ய வேண்டும். கலை என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் அது சமுதாய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி அண்ணன் வாகை சந்திரசேகர் அவர்களுக்கும் அக்கா விஜயா தாயம்மன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த மன்றத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மன்றம், இயலிசை நாடக மன்றம், என்றைக்கும் கலைஞருடைய முன்னேற்றத்திற்கு அது துணை நிற்கும். இங்கே பல்வேறு பிரிவுகளில் கலைமாமணி விருதுகளை பெற்றுள்ள அத்தனை கலைஞர்களையும் மீண்டும்
என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு முதலமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு கலையையும் மக்கள் கலையாக கொண்டு செல்லும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். 2021, 22, 23ஆம் ஆண்டிற்கான கலைமாமணி விருதுகள் விழாவில் சிறப்பு மலரினை வெளியிட்டு சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறப்பு மலரினை தற்போது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் கைகளிலும் தற்போது இந்த சிறப்பு மலர். தொன்மையும் பாரம்பரியமும் மிக்க தமிழ் கலை வல்லுநர்களை ஆய்ந்து அறிந்து அவர்களை கௌரவிக்கிறது தமிழ்நாடு அரசு. இதோ கலைமாமணி விருது வழங்கும் விழாவில் சிறப்பு மலர் வெளியிட்டு தற்போது குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனர். நன்றி. காலத்தால் மறையாத கலைமரபை தாங்கி கலைஞர்களின் உழைப்பை வெளிச்சம் போட்டு காட்டி வருகிறது தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் மகத்தான பணிகளை பேசும் சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு.
கலைமாமணி விருது என்பது தங்க பதக்கமும் சான்று பத்திரமும் மட்டுமல்ல, அது தமிழ்நாடு அரசின் அன்பின் முத்தம். தமிழ் மண்ணின் கலைஞர்களுக்கு மக்களின் அன்பினை வெளிப்படுத்தும் விதமாக கலைமாமணி விருதினை வழங்க உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழாவில் தலைமையேற்று விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்புள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மூப்பே சாமிநாதன் அவர்களே, மா சுப்பிரமணியன் அவர்களே, சேகர்பாபு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அன்பிற்கினிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் முத்தரசன் அவர்களே, ஏலிசை நாடக மன்றத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கினிய சகோதரர் வாகை சந்திரசேகரன் அவர்களே, உறுப்பினர் செயலர் திருமதி விஜயா தாயம்பன் அவர்களே, கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மணிவாசன் ஐஏஎஸ் அவர்களே, கலை பண்பாட்டுத்துறையினுடைய இயக்குனர் திருமதி கவிதாராம் ஐஏஎஸ் அவர்களே, கலைமாமணி விருதுகள் பெற்றுள்ள கலைஞர்களே, சிறப்பு விருதுகள் பெறக்கூடிய திரு முருகேச பாண்டியன் அவர்களே, திரு ஜேசுதாஸ் குடும்பத்தைச் சார்ந்தவர்களே, திரு முத்துக்கண்ணம்மாள் அவர்களே, சிறந்த கலை நிறுவனம் மற்றும் நாடக குழுவினருக்கான கேடயங்களை பெற்றுள்ள கலைஞர் பெருமக்களே, கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தமிழ்நாடு ஏலிசை நாடக மன்றத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் விழாவில் கலந்து கொண்டு தலை சிறந்த கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டக்கூடிய வாய்ப்பு பெற்றமைக்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சாமிநாதன் அவர்களுக்கும், தமிழ்நாடு ஏலிசை நாடக மன்றத்தினுடைய தலைவர் என்னுடைய இனிய சகோதரர் வாகை சந்திரசேகரன் அவர்களுக்கும், உறுப்பினர் செயலர் விஜயா தாயன்பன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விருது பெற்ற கலைமாமணிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய கலை தொண்டை இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். ஆக அந்த உழைப்பை அரசு அங்கீகரித்து போற்றக்கூடிய இந்த பாராட்டு தான் தலை சிறந்த பாராட்டு. நம்முடைய துணை முதல்வர் தம்பி உதயநிதி எடுத்து சொன்னது போல, நம்முடைய ஏலிசை நாடக மன்றத்தினுடைய தலைவர் சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதை போல 1967 பேரறிஞர் அண்ணா கையால முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெற்ற இந்த கலைமாமணி விருதை இன்னைக்கு நீங்களும் பெற்றிருக்கீங்க. 2021, 2022, 2023 ஆகிய 3 ஆண்டுகளுக்கும் சேர்த்து பல்வேறு கலை பிரிவுகளில் விருதுகளை வழங்கி
நானும் பெருமை அடைகிறேன். இயல், இசை, நாட்டியம், நாடகம், திரைப்படம், சின்னத்திர, இசை நாடகம், கிராமிய கலைகள், இதர கலைப்பிரிவுகள்னு கலைத்துறையினுடைய எந்த பிரிவும் விடுபட்டு விடக்கூடாதுன்னு கவனத்தோடு இந்த விருதுகளை வழங்குகிற ஏலிசை நாடக மன்றத்திற்கு என்னுடைய மனதார சிறப்புக்குரிய பாராட்டுக்கள். இங்கே விருது பெற்றிருக்கக்கூடிய பெரும்பாலானோர் எனக்கு நல்லா அறிமுகமானவங்க தான். பலருடைய கலை தொண்டு பற்றியும் எனக்கு தெரியும். மூத்த கலைஞர்களுக்கு மட்டுமில்லாம வளர்ந்து வரக்கூடிய இளம் கலைஞர்களையும் அடையாளம் கண்டு மிக சரியானவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. நீங்களே பார்க்கலாம். 90 வயதான மதிப்புக்குரிய முத்துக்கண்ணம்மாள் அவர்களும் விருது பெறுகிறார்கள். இளம் இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் விருது பெறுகிறார். அந்த வகையில் மிக சிறப்பான விழா இந்த விழா. கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுக்கு தங்கப்பதக்கமும் விருது பட்டயமும் வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாட்டில் தங்கத்தோட விலை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ராக்கெட் வேகத்தில் ஒரு நாளைக்கு 2 முறை விலை ஏறிட்டு இருக்கு. இந்த விருது அறிவிச்ச அன்றைக்கு இருந்த தங்கத்தோட விலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலையும் ஒப்பிட்டு பார்த்தாலே புரியும். ஆனா அவ்வளவு மதிப்புக்குரிய வகையில் அமைந்திருக்கிறது. தங்கத்தை விட கலைமாமணின்னு புகழ் சேர்க்கும் பட்டத்துக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா இது தமிழ்நாடு தர்ற பட்டம். தொன்மையான கலைகளை வளர்த்தல், அந்த கலைஞர்களை ஊக்குவித்தல், அழிந்து வரும் கலை வடிவங்களை ஆவணமாக்குதல், நாடகம், நாட்டிய நாடகங்களுக்கு புத்துயிர் அளித்தல், நம்முடைய பாரம்பரிய கலைகளை வெளி மாநிலங்களுக்கும் உலக அளவிலும் எடுத்துச் செல்லுதல், தமிழ் கலைகளோட வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்களிப்பு செய்யும் கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்குதல், நலிந்த நிலையில் உள்ள கலைஞர்களுக்கு மாதாந்திர நிதியுதவி வழங்குதல் ஆகிய பணிகளை தமிழ்நாடு ஏலிசை நாடக மன்றம் மிக சிறப்பாக செய்து வர்றதோட அடையாளம்தான் இந்த விழா. அந்த வரிசையில நம்ம திராவிட மாடல் அரசும் முத்தமிழ் கலைஞர்களை போற்றி வருது. அதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா, நலிந்த நிலையில வாழும் கலைஞர்களுக்கு மாதந்தோறும் 3000 நிதி உதவியை உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். தமிழ்நாடு ஏலிசை நாடக மன்றத்துக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வந்த நிதியை 3 கோடியிலிருந்து 4 கோடியாக உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இசைக்கருவிகள், ஆடை அணிகலன்கள் மற்றும் கலைப்பொருட்களை வாங்க ஆண்டுதோறும் 500 கலைஞர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் நிதி உதவி வழங்கப்பட்டு வருது. நலிந்த நிலையில வாழக்கூடிய கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்களுக்கு 50,000 ரூபாயில இருந்து உயர்த்தி இப்பொழுது 1,00,000 ரூபாயாக நிதி உதவி வழங்கப்பட்டு வருது. பொங்கல் கலை விழாவை அடிப்படையாக வச்சு இசை சங்கமம் மற்றும் கலை சங்கமம் கலை நிகழ்ச்சிகள் 38 மாவட்டங்களையும் நடத்துவதற்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருது. இதன் வாயிலாக 10,000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று பயன்பெற்று இருக்காங்க. கலைமாமணி விருது பெற்ற கலைஞர்கள் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம்னு அறிவிச்சிருக்கிறோம். புகழ்பெற்ற மறைந்த கலைஞர்களின் குடும்பங்களுக்கு குடும்ப பராமரிப்பு நிதி உதவி 25,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. தமிழ்ல அரும்பெரும் கலை நூல்களை வெளியிட நூலாசிரியர்களுக்கு தலா 2,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வருது. வெளிநாடுகளில் தமிழ் கலைகளை கொண்டு செல்லக்கூடிய மகத்தான முன்னெடுப்பையும் செய்து கொண்டிருக்கிறோம். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு வரலாற்று நாடக விழா, நாட்டிய விழா, கிராமிய கலை விழா, பழங்குடியினர் கலை விழா,
போன்ற கலை திருவிழாக்களை எல்லாம் நடத்தியிருக்கிறோம். தலைவர் கலைஞருடைய வழியில கலைஞர்களை போற்றும் அரசாக நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு. கலைஞரின் அரசு கலைகளை போற்றும் அரசாக, முத்தமிழை போற்றும் அரசாகத்தான் எப்பொழுதும் இருக்கும். அதுக்கு மாபெரும் எடுத்துக்காட்டுதான் சிம்போனி சிகரம் தொட்டிருக்கக்கூடிய தமிழர் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு திராவிட மாடல் அரசு எடுத்த மாபெரும் பாராட்டு விழா. உலகில் எந்த கலைஞருக்கும் எந்த அரசாங்கமும் இப்படி ஒரு பாராட்டு விழாவை நடத்தினதில்லைன்னு இசைஞானி அவர்களை குறிப்பிட்டார். என் மேல ஏன் இவ்வளவு பாசம்னு என்னால புரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னார். இசைஞானி மேல இருப்பது, நமக்கு இருப்பது என்ன என்று கேட்டால் கலை பாசம், தமிழ் பாசம், தமிழர் என்கிற பாசம். அதனால்தான் அந்த விழாவை எடுத்தோம். இன்று உங்களுக்கும் அதே பாசத்தின் அடிப்படையில் தான் இந்த விருதுகளை வழங்குகிறோம். 3 தமிழையும் வளர்த்த இயக்கம் தான் திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் மேடை தமிழை வளப்படுத்தியது, நாடக தமிழை வளர்த்து சமூகத்தை பண்படுத்தியது, இசைத்தமிழையும் வளர்த்தது, அது தமிழிசையாக இருக்கணும்னு வலியுறுத்தியது. திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியோடு இந்த கலைகளும் வளர்ந்துச்சுன்னு சொல்லப்படுவதுதான் அது வரலாறு. 1944ஆம் ஆண்டு கலைவாணர் NSK அவர்கள் நாடக குழுவை தொடங்கினார். சீர்திருத்த கொள்கை கொண்ட நந்தனார் நாடகத்தை அரங்கேற்றினார். நாடகங்கள் மேல ஆர்வம் கொண்ட பேரறிஞர் அண்ணாதான் திராவிட நடிகர் கழகத்தை காஞ்சிபுரத்தில் உருவாக்கினார். திராவிட மறுமலர்ச்சி நாடக சபை, காஞ்சி திராவிட ஆனந்த நாடக சபை, சீர்திருத்த நாடக சங்கம், சுயமரியாதை நாடக சபா, முத்தமிழ் நாடக சங்கம், தமிழ் நாடக நிலையம் ஆகிய அமைப்புகள் அடுத்தடுத்து உருவாச்சு. பேரறிஞர் அண்ணா, பாவேந்தர் பாரதிதாசன், முத்தமிழறிஞர் கலைஞர், பா கண்ணன், தில்லைவில்லாளன், AK வேலன், சிந்தனை சிற்பி, சிற்றரசு, சிறுகதை மன்னர் SS தென்னரசு, KG ராதாமணாலன், திருவாரூர் தங்கராசு ஆகியோர் நம்ம இயக்கத்தில் அதிகமான நாடகங்களை எழுதினாங்க. கலைவாணர் NSK, நடிகவேல் MR ராதா, நடிப்பிசை புலவர் KR ராமசாமி, புரட்சி நடிகர் MGR, நடிகர் திலகம் சிவாஜி, லட்சிய நடிகர் SSR, DV நாராயணசாமி, KR சீதாராமன், TN கிருஷ்ணன், சந்திரகாந்தா, G சகுந்தலா, மனோகரமா உள்ளிட்ட இயக்க கருத்துக்களை நாடகங்கள் மூலமாக, தன்னுடைய நடிப்பு மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு சென்றாங்க. இவங்க எல்லோரும் திராவிட இயக்கத்தையும் வளர்த்தாங்க, நாடக கலையும் வளர்த்தாங்க. இந்த கலைகள் தமிழை வளர்க்கும் பெரும் தொண்டை செய்து கொண்டிருக்கிறது. கருத்து, கொள்கை, பாணி, பரப்புரை ஆகிய அனைத்தையும் நாடக கலையில நுழைத்தது நம்முடைய திராவிட இயக்கம்தான். எழுத்தும் பேச்சும் இலக்கியமும் கலையும் மொழியும் வளர்க்குது, மொழியையும் காக்குது. மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைஞ்சிடும், நம்ம அடையாளமே அழிஞ்சிடும். அடையாளம் அழிஞ்சா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம். தமிழர் என்ற தகுதியையும் சுயமரியாதையும் இழந்து வாழறதுல என்ன பயன்? அதனால கலைகளை காப்போம், மொழியை காப்போம், இதயத்தை காப்போம், இனத்தை காப்போம், அடையாளத்தை காப்போம். நம் கலைஞர்கள் இங்கே மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சென்று கலைகளை வளர்க்கணும், தமிழ் கலைகளை பரப்பணும். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் உதவிகளையும் இயல் இசை நாடக மன்றம் செய்யணும். அரசும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைகளையும் கலைஞர்களையும் போற்றும் திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விழாவில் பேருரையாற்றியமைக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தனிப்பட்ட சாதனைக்காக மட்டுமல்ல, கலைக்கான நீண்டகால அர்ப்பணிப்பிற்கும் கலை வளர்ச்சிக்கான தொடர்ச்சியான பங்களிப்பிற்கும் வழங்கப்படும் விருது அகில இந்திய சிறப்பு விருதுகள். அகில இந்திய சிறப்பு விருதாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய், 3 சவரன் இடையிலான தங்கப்பதக்கம், விருது பட்டயம் ஆகியவை வழங்கப்பட இருக்கின்றன. அகில இந்திய சிறப்பு விருதுகளை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மகாகவி பாரதியார் விருது முனைவர் நா. முருகேச பாண்டியன் அவர்களுக்கு மகாகவி பாரதியார் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு.
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மகாகவி பாரதியார் விருதினை முனைவர் நா. முருகேச பாண்டியன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தமிழின் மண்மணத்தை உள்ளத்தில் பதித்தவர். சிறு இதழில் கவிஞராக கலைத்துறையில் நுழைந்தவர். நாடக எழுத்தாளர், புனைவெழுத்தாளர், விமர்சகர் என பல களங்களில் பயணிக்கிறார். தமிழ் இலக்கிய திறனாய்வை நவீன கோட்பாடுகளுடன் அடிப்படையில் அணுகுபவர். நா. முருகேச பாண்டியன் அவர்களுக்கு பாரதியார் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாள் அவர்களின் பெயரிலான சிறப்பு விருது பத்ம விபூஷன் டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு. இசையின் அமுதமான குரல் பத்ம விபூஷன் டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் அவர்களின் சார்பாக அவரின் மகன் பாடகர் விஜய் யேசுதாஸ் அவர்கள் விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு என பல மொழிகளின் இசையை ஒரு குரலில் இணைத்த அற்புதம் கே.ஜே. யேசுதாஸ் அவர்கள். இசையை மதங்களை தாண்டி ஒன்றுபடுத்திய யேசுதாஸ் அவர்களுக்கு சுப்புலட்சுமி அம்மாள் அவர்களின் பெயரிலான சிறப்பு விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு. ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள், 8 தேசிய விருதுகள், 45 முறை மாநில அரசுகளின் விருதுகள், கோடிக்கணக்கான மக்களின் மனங்களை வென்ற டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் அவர்களுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி சிறப்பு விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். அவரின் மகன் பாடகர் விஜய் யேசுதாஸ் அவர்கள் விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். தற்போது யேசுதாஸ் அவர்கள் காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்களையும் தெரிவிக்க இருக்கிறார்கள். பால சரஸ்வதி விருதினை பெற்றிருக்கிறார்கள் பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாள் அவர்கள். முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், என் சக கலைஞர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். நான் பெரிதும் மதிக்கின்ற இசை மேதை திரு எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் பேரில் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தால் வழங்கப்படும் சிறப்பு விருதினை எனக்கு கிடைக்க பெருந்துணை செய்த தமிழ்நாடு அரசுக்கும், இயலிசை நாடக மன்ற தலைவர் செயலாளர்களுக்கும், இதை அங்கீகரித்து எனக்கு இந்த விருதை அளிக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கும், அதன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விருதை முதலமைச்சரின் கரங்களால் நேரில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் என் ஆவல். ஆனால் நான் அமெரிக்காவில் இருந்து வந்து சேருவதற்கு தாமதம் வருவதால் இந்த காணொளி மூலமாக உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். அதற்கு நான் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், கலைமாமணி விருதும் பெறப்போகும் கலைஞர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருதினை பெற்றுக்கொண்ட விருதாளர்கள் தற்போது குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ளுவார்கள். பால சரஸ்வதி விருது பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாள் அவர்கள் உடலின் உணர்வு, ஆன்மாவின் அசைவு, அவரின் நாட்டியம். தமிழ்நாட்டின் 7வது தலைமுறை சதிர் நடன கலைஞர். அவருக்கு பால சரஸ்வதி விருதினை கொடுத்து மகிழ்ச்சி அடைந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. சிறப்பு விருதுகளை பெற்றுக் கொண்டவர்கள் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். மகாகவி பாரதியார் விருது முனைவர் நா. முருகேச பாண்டியன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களின் சிறப்பு விருது பத்ம விபூஷன் டாக்டர் கே.ஜே. யேசுதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பால சரஸ்வதி விருது பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாள் அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இந்தியாவின் கடைசி சதுர் நடன கலைஞர் பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாள் அவர்கள். தொடர்ந்து கலைமாமணி விருதுகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறது. திரு க. திருநாவுக்கரசு எழுத்தாளர் அவர்கள், எழுத்தாளர் பிரிவில் இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு விக்ரம் பிரபு திரைப்பட நடிகர் அவர்களுக்கான விருதும் வழங்கப்பட இருக்கிறது.
திரைப்பட நடிகர் திரு விக்ரம் பிரபு அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள். திரைப்பட இசையமைப்பாளர் திரு அனிருத் ரவிச்சந்தர் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திரைப்பட நடிகர் திரு எஸ்.ஜே. சூர்யா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைமாமணி விருது பெறுகிறார்கள் திரு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். திரைக்கலைஞர் செல்வி சாய் பல்லவி அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி கௌரவிக்கிறது தமிழ்நாடு அரசு. கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திரைப்பட இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைமாமணி விருதினை பெறுகிறார்கள் திரை இயக்குனர் லிங்குசாமி அவர்கள். பாடலாசிரியர் திரு விவேகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு விவேகா அவர்களுக்கு கலைமாமணி பட்டம் வழங்கப்படுகிறது. கலைமாமணி பட்டத்தினை பெற நாடக கலைஞர் திரு பூச்சி எஸ் முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பூச்சி எஸ் முருகன் அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வீணை கலைஞர் திருமதி ஹேமலதா மணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைமாமணி விருதினை பெறுகிறார்கள் ஹேமலதா மணி அவர்கள். வீணை இசை கலைஞர் ஹேமலதா மணி அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது அரசு. கவிஞர் கே ஜீவபாரதி அவர்கள் இயற்றமிழ் கவிஞர் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட உள்ளது. கவிஞர் கே ஜீவபாரதி அவர்கள் இயற்றமிழ் கவிஞர் அவர்களுக்கான கலைமாமணி விருதினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தருகிறார்கள். திரைப்பட செய்தி தொடர்பாளர் திரு டைமண்ட் பாபு அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்த கலைஞர்களுக்கு கலைமாமணி விருதுகளை தமிழ்நாடு அரசு வழங்குகிறது. புகைப்பட கலைஞர் திரு டி லட்சுமிகாந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரைப்பட புகைப்பட கலைஞர் திரு டி லட்சுமிகாந்தன் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவிக்க உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கலைக்காகவே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து தற்போது லட்சுமிகாந்தன் அவர்கள் இந்த கலைமாமணி விருதினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். பலரையும் புகைப்படம் எடுத்த ஒளி லட்சுமிகாந்தன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குச்சிப்புடி நாட்டிய கலைஞர் ஜெயப்பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜெயப்பிரியா விக்ரமன் அவர்களுக்கு கலைமாமணி பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது. குச்சிப்புடி நாட்டிய கலைஞர் ஜெயப்பிரியா விக்ரமன் அவர்கள். தொடர்ந்து சின்னத்திரை கலைஞர்
திரு கமலேஷ் அவர்கள். திரு கமலேஷ் அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சின்னத்திரை கலைஞர் மெட்டி ஒலி திருமிகு காயத்ரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரைக்கலைஞர் திரு கே மணிகண்டன் அவர்கள், திரைப்பட நடன இயக்குனர் திரு சாண்டி என்கிற சந்தோஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலை மாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திரைப்பட சண்டை பயிற்சியாளர் திரு சூப்பர் சுப்பராயன் அவர்கள், திரைப்பட பின்னணி பாடகி திருமிகு ஸ்வேதா மோகன் அவர்களுக்கான விருது தாயார் திருமிகு சுஜாதா அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். திரைப்பட பின்னணி பாடகி திருமிகு ஸ்வேதா மோகன் அவர்களுக்கான விருது அவரின் தாயார் திருமிகு சுஜாதா அவர்களிடம் வழங்கப்படுகிறது. திரைப்பட செய்தி தொடர்பாளர் திரு நிக்கல் முருகன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து திரைப்பட குணச்சித்திர நடிகர் திரு எம் ஜார்ஜ் மரியான் அவர்கள், இயற்றமிழ் கவிஞர் நெல்லை ஜெயந்தா என்கிற ராமசுப்பிரமணியன் அவர்கள், எழுத்தாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் இருவராக இணைந்து விருதினை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எழுத்தாளர் திரு திருநாவுக்கரசு அவர்கள், தொடர்ந்து திரு தங்கம்பட்டர் அவர்கள், எஸ் சந்திரசேகர் என்கிற தங்கம்பட்டர் அவர்களுக்கு பதிலாக அவரின் மகள் சந்திரா குமாரசாமி அவர்கள் விருதினை பெற்றுக் கொள்வார்கள். சமய சொற்பொழிவாளர் கலைப்பிரிவில் கலைமாமணி விருது திரு தங்கம்பட்டர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. குரலிசை கலைஞர் பாபநாசம் திரு அசோக் ரமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திருமுறை தேவார இசைக்கலைஞர் திரு பா சர்குணநாதன் ஓதுவார் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இருவராக இணைந்து மேடைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு DAS தக்கேசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழிசை பாடகர் தக்கேசி அவர்கள், திருச்சூர் திரு சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்க கலைஞர் ஆகியோருக்கான விருதுகள் தற்போது வழங்கப்படுகின்றன. இருவராக இணைந்து வந்து விருதினை பெற்றுக் கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து வருபவர்கள் இருவராக இணைந்து வந்து விருதினை பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கலைமாமணி விருதினை பெற திரு என் நரசிம்மன், சித்திரை வினை கலைஞர் அவர்கள், தொடர்ந்து திரு கோ பிள்ளப்பன் அவர்கள், நாதசுர ஆசிரியர் ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம். அனைத்து கலைஞர்களையும் பாராட்டி சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு. இதோ அவர்களுக்கான கலைமாமணி விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றன. திரு என் நரசிம்மன் சித்திரவினை கலைஞர், திரு கோ பிள்ளப்பன் நாதசுர ஆசிரியர் ஆகியோருக்கான விருதுகள் வழங்கப்படுகின்றன. தொடர்ந்து திருக்காட்டுப்பள்ளி திரு TJ சுப்பிரமணியன் நாதஸ்வர கலைஞர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கல்யாணபுரம் திரு G ஸ்ரீனிவாசன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம், நாதஸ்வர கலைஞர். திருவல்லிக்கேணி திரு K சேகர் அவர்கள் தவில் கலைஞர் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். வழுவூர் திரு S பழனியப்பன் பரதநாட்டிய ஆசிரியர் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். திரு சேகர் அவர்களுக்கான கலைமாமணி விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. வழுவூர் திரு S பழனியப்பன் அவர்கள் பரதநாட்டிய ஆசிரியர் அவர்களுக்கான கலைமாமணி விருதினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். பரதநாட்டிய கலைஞர் திருமிகு பிரியா கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பிரியா கார்த்திகேயன் அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். காரைக்குடி திரு நாராயணன் நாடக இயக்குனர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கலைமாமணி பட்டத்தினை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு நாராயணன் அவர்கள். ஹார்மோனிய இசை கலைஞர் திரு NA அலெக்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
ஹார்மோனி இசைக்கலைஞர் அலெக்ஸ் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது. திரு ஜே.கே. என்கிற மா ஜெயக்குமார் திரைப்பட அரங்க அமைப்பாளர் அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஜெயா வி.சி. குகநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரைப்பாடகி ஜெயா வி.சி. குகநாதன் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது. தொடர்ந்து இசை நாடக நடிகர் விஸ்வநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். விருதுகளை பெற்றுக் கொண்டவர்கள் மீண்டும் இருக்கைகளில் சென்று அமர அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிராமிய பாடகர் திரு வீரசங்கர் அவர்களுக்கு கலை மாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு. பொய்க்கால் குதிரையாட்ட கலைஞர் திருமிகு நா. காமாட்சி அவர்களுக்கான விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு. பெரிய மேள கலைஞர் திரு எம். முனுசாமி அவர்களுக்கு கலை மாமணி விருதினை வழங்குகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். நையாண்டி மேள நாதசுர கலைஞர் திரு மருங்கன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வள்ளியோயில் கும்மி கலைஞர் திரு கே.சி. பாலு அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. ஓவிய கலைஞர் திரு வே. ஜீவானந்தன் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது. எழுத்தாளர் திருமிகு சாந்தகுமாரி சிவகடாட்சம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எழுத்தாளர் திருமிகு சாந்தகுமாரி சிவகடாட்சம் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது. இலக்கிய பேச்சாளர் முனைவர் தி. மு. அப்துல் காதர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இலக்கிய பேச்சாளர் முனைவர் சமய சொற்பொழிவாளர் திரு முத்துகணேசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அப்துல் காதர் அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. ஜெயஸ்ரீ வைத்தியநாதன் குரலிசை கலைஞர் சாரதா ராகவ் அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. வயலின் கலைஞர் பாகால ராமதாஸ் அவர்கள் தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து கலைமாமணி விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். நெய்வேலி திரு ஆர். நாராயணன் அவர்கள் மிருதங்க கலைஞர் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. நாதஸ்வர கலைஞர் செமனார் கோயில் திரு எஸ்.ஆர்.ஜி.எஸ். மோகன்தாஸ் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது. நாதஸ்வர கலைஞர் சித்துக்காடு திரு டி.ஜி. முருகவேல் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது. தவில் கலைஞர் திருக்கடையூர் திரு பாபு அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கதா கலாக்ஷேப கலைஞர் திருமிகு சுசித்ரா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது. பரதநாட்டிய ஆசிரியர் திருமிகு அமுதா தண்டபாணி
சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு. ஓவிய கலைஞர் லோகநாதன் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது. முனைவர் காஷ்யப் மகேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். குரலிசை கலைஞர். கிளாரினட் கலைஞர் நாமக்கல் திருவே பிரபு அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. நாதஸ்வர கலைஞர் ரவிச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வடரங்கம் திரு ஞான நடராஜன் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்குகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும். நாதஸ்வர கலைஞர் இரும்புதலை திரு MSR பரமேஸ்வரன் அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. தவில் கலைஞர் பாலியப்பட்டு திரு ராமஜெயம் பாரதி அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. திரு ராமேஸ்வரம் முனைவர் ப ராதாகிருஷ்ணன் தவில் கலைஞர் அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. பரதநாட்டிய ஆசிரியர் முனைவர் தனசுந்தரி அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. பரதநாட்டிய குரலிசை கலைஞர் திரு கே ஹரிபிரசாத் அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்குகிறது தமிழ்நாடு அரசு. பழம்பெரும் நாடக நடிகர் திரு என் ஜோதிகண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பழம்பெரும் நாடக நடிகர் திரு ஜோதிகண்ணன் அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களும். நாடக கலைஞர் திரு வானதி கதிர் என்கிற கதிர்வேல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து வி.கே. தேவநாதன் அவர்கள் விழிப்புணர்வு நாடக நடிகர் அவருக்கான கலைமாமணி விருது வழங்கப்பட உள்ளது. திரு வி.கே. தேவநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுக்கான விருது. தொடர்ந்து உமாசங்கர் பிராபு அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. சின்னத்திரை நிகழ்ச்சி தொகுப்பாளர் அழகன் தமிழ்மணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சின்னத்திரை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் அழகன் தமிழ்மணி அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. திரு A.R.A. கண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இசை நாடக கலைஞர் A.R.A. கண்ணன் அவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது. இசை நாடக கலைஞர் திருமதி R.M. தமிழ்ச்செல்வி அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்கி சிறப்பிக்கிறது தமிழ்நாடு அரசு. தெருக்கூத்து கலைஞர் திரு K.M. ராமநாதன் அவர்களுக்கு கலைமாமணி விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு. திரு ஜெகநாதன் அவர்கள் வில்லுப்பாட்டு கலைஞர் அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. திரு மகாமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நையாண்டி மேல தவில் கலைஞர் முனைவர் சந்திர புஷ்பம் கிராமிய பாடல் ஆய்வாளர் அவர்களுக்கான கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது. திரு தீனதயாளன் அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. சிற்ப கலைஞர் அப்துல் காதர் அவர்களுக்கான விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சிறப்பு விருதுகளையும் 2021, 22, 23 ஆண்டிற்கான விருதுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். தொடர்ந்து சிறந்த கலை நிறுவனத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. தமிழ் இசை சங்கம் சென்னை ராஜா அண்ணாமலை மன்றம் சார்பாக அறங்காவலர் திரு ஜவஹர் வடிவேலு அவர்கள் சிறந்த கலை நிறுவனத்திற்கான கேடயத்தினை பெற்றுக் கொள்கிறார்கள். சிறந்த கலை நிறுவனத்திற்கான விருது வழங்கப்படுகிறது. தொடர்ந்து சிறந்த நாடக குழுவிற்கான விருது கலைமாமணி M.R. முத்துசாமி நாடக மன்றம் பாலமேடு மதுரை மாவட்டம். இதன் சார்பாக நாடகமன்ற தலைவர் திரு M.R. MP முரளிதரன் அவர்கள் சிறந்த நாடக குழுவிற்கான சுழற்கேடயத்தினை பெற்றுக் கொள்கிறார்கள். சிறந்த கலை நிறுவனம் மற்றும் சிறந்த நாடக குழுவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேடயங்களை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். அகில இந்திய சிறப்பு விருதுகள் 2021, 22, 23 ஆண்டிற்கான கலை
மாமணி விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றியுரையாற்ற மதிப்பிற்குரிய அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் கலைமாமணி விருது வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று விழாமலரினை வெளியிட்டு கலைஞர்களுக்கு கலைமாமணி விருதுகள் இயல் இசை நாட்டிய துறைகளில் அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற 3 கலைஞர்களுக்கு சிறப்பு விருதுகள், சிறந்த கலை நிறுவனத்திற்கான கேடயம் மற்றும் சிறந்த நாடக குழுவிற்கான சுழற்கேடயம் வழங்கி விழா பேருரை சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு விருது பெற்ற கலைஞர்கள் சார்பாகவும் இயலிசை நாடக மன்றத்தின் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழாவிற்கு முன்னிலை வகித்து சிறப்புரையாற்றி பெருமை சேர்த்துள்ள மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கலைஞர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.